தேனி தொகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கின்றது. இது குறித்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை சற்று முன்பாக திருச்சியில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. திருச்சியில் இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் ஒருவருடைய இல்லத்தில் டிடிவி தினகரன் மற்றும் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் பங்கேற்று அந்த பேச்சுவார்த்தையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடனான கூட்டணியை இறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை இடங்களில் போட்டியிடும், எங்கெல்லாம் போட்டியிடும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் எந்த தொகுதியில் களம் இறங்குவார் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தரப்பில் டிடிவி தினகரன் தேனி மக்களவை தொகுதியில் களம் இறங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். பாஜக தரப்பில் ஏற்கனவே நேற்றைய தினம் இரவு பன்னீர்செல்வத்திற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் தலா 3 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று திருச்சியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் அமமுகவுடன் கூட்டணியை இறுதி செய்திருக்கின்றார்கள். இன்று மாலை 5 மணிக்கு பாஜக உடனான கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுகின்றார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேர்போகி பாண்டியன் களமிறங்க இருப்பதாகவும் தற்பொழுது அந்த கட்சி சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தேனி மக்களவை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரன் போட்டியிடுகின்றார். அதே நேரம் அவர் சிவகங்கையில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. கடந்த ஓராண்டு காலமாகவே தேனி மற்றும் சிவகங்கை மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரனுக்காக வாக்குச்சாவடி முகவர் என்ற அளவில் இருந்து பல்வேறு பணிகளை அந்த கட்சியினர் மேற்கொண்டு வந்திருந்தார்கள். வாக்குச்சாவடி தோறும் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சிவகங்கையில் அல்லது தேனி இரண்டில் எதில் போட்டியிடுவார் என்று கேள்வி எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாஜக உடனான கூட்டணி தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.